ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பாது சேனல். சூப்பரான இட்லி மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஏன் இந்த ரெசிபி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் குழந்தைகளுக்கு லஞ்சுக்கு இட்லியும் சப்பாத்தியும் அப்படியே கொடுத்து விடுறாங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைகள் சாப்பிட மாட்டேங்குது. இட்லிக்கு சாம்பார் இல்லை சப்பாத்திக்கு ஒரு உருளைக்கிழங்கோ இல்லை ஒரு குருமாவையோ இதையோ தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்காம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்ற மாதிரி எப்படி தரலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்றைக்காவது ஒரு நாள் இட்லி கொடுத்து தான் தீர வேண்டியிருக்கு. ஸோ சப்பாத்தியாக இருந்ததுன்னா தக்காளி தொக்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா அந்த சப்பாத்தியில் போட்டு ரோல் மாதிரி பண்ணி கொடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 4 சப்பாத்தியை ரோல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவங்க சாப்பிட்டுப்பாங்க. இந்த ஷேரிங் வேறு இருக்குது. பெரிய பிள்ளைங்க வேணான்னு சொல்ல முடியல, அவங்க சம்டைம்ஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போது அந்த குழந்தைகள் ஒன்றோட ஒன்று ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிச்சு பிச்சு கொடுக்கறதுக்கு பதிலாக கட் பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. தக்காளி இன்னும் கூட நல்லா நீங்கள் மேஷ் பண்ணி கூட போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் சப்பாத்தியை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ணி வைங்க. இட்லியை பொடியாக நறுக்கிக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு சீரகம் தாளிச்சிட்டு இஞ்சி அப்புறம் பச்சை மிளகா வெங்காயம் பூண்டு இதெல்லாம் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டுருந்தாலும் சரி. வெங்காயம் வதங்கின உடனே அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மிளகா பொடி, கரம் மசாலா பொடி, மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போன உடனே நம்ம பொடியாக நறுக்கிற இட்லியும் போட்டு நல்லா பெரட்டிட்டு அது மேலே கொத்தமல்லி, கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் போட்டுட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இட்லியும் அவங்க சாப்பிட்ருவாங்க. இட்லியும் கெடாது, தொட்டுக்கவும் தேவையில்லை. பார்த்தீங்களா சப்பாத்தி ரோல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சப்பாத்தி ரோல் அப்படின்னா இட்லி மசாலா இந்த மாதிரியெல்லாம் லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு டப்பா ஃபுல்லாக 4 இட்லி ஒரு சின்ன டப்பாவில் சாம்பார் கொடுத்து விட்ருவோம். அந்த பசங்களுக்கு அது சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. பாருங்கள், நான் இட்லி மசாலா எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு அது மேலே கொஞ்சம் பெப்பர் கூட தூவுங்க. பொடியை காரத்துக்கு லைட்டாக பட்டர் தூவி விடலாம், நெய் தூவி விடலாம், நல்லெண்ணெய் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெறும் இட்லி பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட தூவி கொடுக்கலாம். ஐடியா சூப்பராக இருக்குல்ல? நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.